அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வழங்குவதற்கான வவுச்சர் சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிக்கையொன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டுக்கான குறித்த வவுச்சர் சீட்டுகளில் செல்லுபடியாகும் காலம் 2025 4/10 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேவேளை முன்னதாக அவற்றின் செல்லுபடியாகும் காலம் நேற்றுடன் முடிவடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பான விசாரணையில் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். தேசபந்து தென்னகோனிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறு கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசபந்து தென்னகோன் தலைமறைவாக இருந்து 20 நாள் காலத்தில் அவர் பயன்படுத்திய அனைத்து மின்னணு சாதனங்களையும் விசாரணை நோக்கங்களுக்காக குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க உத்தரவிடுமாறு கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தர் புத்திக மனத்துக போலீஸ் ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். அதற்கமைய அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நெலுவ பெலவத்த வீதியில் தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்ற லொரியுடன் முச்சக்கர வண்டி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்கள் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் நெலுவ கழுபோ விட்டியாவு பகுதியைச் சேர்ந்த 55 மற்றும் 27 வயதுடைய 2 பெண்கள் ஆவர். நெலுவில் இருந்து பெலவத்த நோக்கி சென்ற லொரி பெலவத்தையிலிருந்து நெலுவ நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் ஹதே கணுவ பிரதேசத்தில் நேருக்கு நேர் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மீகதென்ன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 2 பேர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான மின்னணு உபகரணங்களை ஒரு திட்டத்தின் கீழ் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தில் குறித்த மின்னணு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கும் உரிமை அளிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்திற்கு கணனிகள், நகல் இயந்திரங்கள், தொலைநகல் இயந்திரங்கள் மற்றும் மொபைல் போன்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 3ஆம் திகதி வரை விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கண்டியில் உள்ள தும்பர போகம்பர சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன்படி தேசபந்து தென்னகோன் ஏப்ரல் 3ஆம் திகதி மாத்தறை தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் வரை சிறையில் உள்ள தனி பாதுகாப்பான அறையில் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. போம்புருகெல்ல நீர்வீழ்ச்சி அருகே நேற்றைய தினம் வேன் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. களத்துறையிலிருந்து போம்புரு நீர்வீழ்ச்சியை பார்வையிட வந்த ஒரு குழுவை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்விபத்தின் போது வாகனத்தின் சுமார் 15 பேர் இருந்ததாகவும் அவர்களில் 2 காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
அனைத்து நாடுகளிலிருந்தும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு பேரோவெரிஸ்டார் ஆய்வுச் சான்றிதழ்களை அனுமதிப்பது உட்பட பல இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை திருத்தி அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தகமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாதுகே லியான்வல தொத்திரிப்பிட்டிய மற்றும் வடரக இடையிலான ரயில் கடவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து காரணமாக கள்ளனிவெளி ரயில் மார்க்கத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாரையன்பிட்டிய கிரிமண்டல மாவட்டத்தில் அமைத்துள்ள கட்டடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க 3 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. காலி நெலுவ பகுதியில் பலூன் துண்டு ஒன்று தொண்டையில் சிக்கியதால் 11 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பெற்றோர் வீட்டில் இருந்தபோது குறித்த சிறுவன் பலூனை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது பலூன் வெடித்து அதில் ஒரு சிறு துண்டு சிறுவனின் தொண்டையில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுவன் நெலும மெதகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் சிகரெட் வரி வசூலிக்கப்படும் முறை தவறானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷ்டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைக்கு அமைய ஒரு சிகரெட் விற்பனைக்கு 75% வரி விதிக்கப்பட வேண்டும் எனவும் ஹஷ்டி சில்வா சுட்டிக்காட்டினார். அதோடு சிகரெட் வரி குறித்து பாராளுமன்றத்தில் மிக விரைவில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷ்டி சில்வா இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கிராமங்களுக்கும் சமமான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதிக திறமையான தொழிலாளர்களை அனுப்புவதே புதிய அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதிக திறமையான தொழிலாளர்களை அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.